டாடி ஆ வாரிட்டா. ஓ ரீட்டா, வா 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 வா, உள்ள வா. ஆ, எங்க நீ வராம போயிடுவியோன்னு ரொம்ப பயந்து போயிட்டேன். என்னையா இப்படி நினைச்சிட்டீங்க? நான் உங்க அடிமையா, நான் உங்க விசுவாசி. நீங்க எங்க வர சொன்னாலும் நான் வருவேன். சென்னை என்ன எனக்கு கசக்கவா போகுது? அது இல்ல, சென்னை புது இடம், தயங்கிடுவியோன்னு பார்த்தேன். தயக்கமா? ஹ, எனக்கா? சும்மா ஜோக் அடிக்காம என்ன செய்யணும்னு சொல்லுங்கய்யா, செஞ்சு முடிக்கிறேன். ரீட்டா, மேரி இருக்கிற இடம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. என்னது? மேரி இருக்கிற இடம் தெரிஞ்சிடுச்சா? அப்ப உடனே அவளை தூக்க வேண்டியது தானே? அங்கதான் பிரச்சனையே இருக்கு. ஐயா, என்னங்க ஐயா பிரச்சனை? அவ அங்க மேரியா இல்ல, ஆள் மாறாட்டம் பண்ணிருக்காங்க. கோகிலாங்கிற பேர்ல அங்க இருக்கிறது நம்ம மேரி தானோன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. ஐயா, நம்ம மேரி எப்படியா கோகிலாங்கிற பேர்ல இன்னொரு இடத்துல இருக்க முடியும்? ரீட்டா, ஒரு குழந்தை அம்மானு வந்து நம்ம மேரியோட காலை கட்டி பிடிச்சி கல்யாணத்தை நிறுத்திச்சுல, ம், அந்த குழந்தையோட அம்மா தான் கோகிலா. அந்த கோகிலா வேஷத்துல தான் நம்ம மேரி அங்க இருக்கான்னு நாங்க நினைக்கிறோம். இப்ப எனக்கு மேட்ரு புரியுதுங்கய்யா. இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. நீ அந்த வீட்டுக்கு வேலை செய்யற பொண்ணா போகணும். அங்க இருக்கிறது கோகிலாவா இல்ல நம்ம மேரி தான் அப்படி வேஷம் போட்டுட்டு இருக்காளான்னு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். ஏதோ சின்ன சின்ன வேலைக்கு கூப்பிடுறீங்களோன்னு நினைச்சேன். இந்த ரீட்டாவுக்கு ஏத்த சவாலான வேலையா தான் எனக்கு கொடுத்திருக்கீங்க. சொல்லுங்கய்யா, எப்பல இருந்து நான் இந்த வேலையை ஆரம்பிக்கணும்? ரீட்டா, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. வேலையை எப்போ ஆரம்பிக்கணும், எப்படி ஆரம்பிக்கணுங்கிறத நான் அப்புறம் சொல்றேன். ஐயா, நீங்க சொல்ற மாதிரி அந்த வீட்ல இருக்கிறது நம்ம மேரி தானா? ஐயோ அம்மானு அலறி அடிச்சு அந்த வீட்டை விட்டு ஓடுற மாதிரி நான் பண்றேங்க ஐயா. பீட்டர், ம், சூப்பர். யாருன்னு தெரியலையே. இங்க ஃபாத்திமா இருக்காங்களா? நான் தான் ஃபாத்திமா. என்ன வேணும் உங்களுக்கு? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் உள்ள போய் உட்காந்து பேசலாமா? நீங்க யாரு? என்ன விஷயமா பேசணும்? அது, என் பேரு முகமது பேகம். என்னை கூட்டிட்டு போய் உள்ள உட்கார வச்சீங்கன்னா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவேன். சரி, முக்கியமான விஷயம்ன்றாங்க, உள்ள வரட்டும். ம், சரி, உள்ள வாங்க. எதுக்கு கதவு சாத்துறீங்க? எல்லாம் காரணமாதான். உட்காந்து பேசலாமா? வந்து உட்காருங்க. உட்காருங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. ஏய் மேரி, நான் கொடுத்த ஃபர்தாவை போட்டு வந்து என்னையே ஏமாத்திட்டியே. நான் யாரோ என்னமோன்னு பயந்துட்டமா. ஆ, நல்ல வேளை நீ எனக்கு இந்த பர்தாவை கொடுத்த. இதுதான் இப்ப என்ன காப்பாத்திக்கிட்டு இருக்க. வெளியில போகும்போது வரும்போதெல்லாம் அந்த பீட்ரோ ஆல்பர்ட்டோ என்ன பாத்துருவாங்களோன்னு பயந்து நான் இந்த பர்தாவை போட்டுக்கிட்டே அலைஞ்சிட்டு இருக்கேன். இன்னுமாடி அவங்க ரெண்டு பேரும் உன்னை தேடிக்கிட்டே இருக்காங்க? அவங்க என்ன கண்டுபிடிக்காம இங்க இருந்து போக மாட்டாங்க ஃபாத்திமா. சரி மேரி, இப்ப நான் உனக்கு என்ன பண்ணணும்? ஃபாத்திமா, நான் சவுதிக்கு போகணும். உன் சித்தப்பா கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ண சொல்லியிருந்தனே, அது என்னாச்சு? நான் எங்க சித்தப்பா கிட்ட எல்லா விவரமும் சொல்லிட்டேன் மேரி. அவரோட 30-40 நாள்ல ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிருக்காரு. கண்டிப்பா அவர் ஏற்பாடு பண்ணிடுவாரு. அவ்வளவு நாள் ஆகுமா?
மேக்ஸிமம் 40 டேஸ்னு சொன்னாரு. அதுக்கு முன்னாடி ஏற்பாடு ஆயிடுச்சுன்னா இன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லிருக்காரு. நான் இப்போ கோகிலா மாதிரி தான் அந்த வீட்ல இருக்கேன் ஃபாத்திமா. ஒவ்வொரு நாளும் என்னால அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த பீட்ரோ ஆல்பர்ட்டோ சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. என்ன கண்டுபிடிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் எனக்கு அப்படியே கத்தி மேல நடக்கிற மாதிரி இருக்கு. சீக்கிரமா எனக்கு இதுல இருந்து ஒரு விடுதலை கிடைச்சா நல்லா இருக்கும் ஃபாத்திமா. மேரி, நான் உன்னை இப்படி கேக்குறேன்னு தப்பா நினைக்காதம்மா. அந்த ஆல்பர்ட்டும் பீட்டரும் தப்பானவங்கன்னு உனக்கே தெரியும். அவங்க பிடியில உங்க அம்மாவையும் பாட்டியையும் விட்டுட்டு நீ மட்டும் தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறியே, இது சரியாமா? அந்த கவலை எனக்கும் இருக்கு ஆண்டி. ஆனா நான் இப்ப சொல்ற எதையும் நம்புற இடத்துல என் அம்மாவும் பாட்டியும் இல்ல. நான் என்ன சொன்னாலும் கல்யாணம் வேணாங்கிறதுக்காக நான் அப்படி சொல்றேன்னு அவங்க எடுத்துக்குவாங்க. நான் வேற என்ன முயற்சி பண்ணாலும் அந்த பீட்ரோ ஆல்பர்ட்டும் எதையாவது சொல்லி என் அம்மாவையும் பாட்டியும் பேசி கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. முதல்ல என்ன நான் பாதுகாத்துக்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் என் அம்மா கிட்டயும் பாட்டி கிட்டயும் அவங்கள பத்தி எடுத்து சொல்லி புரிய வச்சிருவேன். இப்போதைக்கு நான் இங்க இருக்காம ஃபாரின் போறது எனக்கு சேஃப். நீ கவலைப்படாத மேரி. இன்னைக்கு நான் மறுபடியும் என் சித்தப்பா கிட்ட உன் சிச்சுவேஷனை பத்தி எடுத்து சொல்லி இந்த ப்ராசஸை நான் ரொம்ப ஃபாஸ்ட் பண்ண சொல்றேன். தேங்க்யூ so மச் ஃபாத்திமா. சரி, நான் ரொம்ப நேரம் இங்க இருக்க முடியாது. நான் கிளம்புறேன். சரி. ஒரு நிமிஷம். இது பூவரசோட கான்டாக்ட் நம்பர். உனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி என்கிட்ட கொடுக்க சொல்லு. சரி மேரி. சரிங்க ஆண்டி, பாத்து போயிட்டு வரேன். பை ஃபாத்திமா. தாமரை, பாசமலை மசாலா கம்பெனின்ற பேர்ல எக்ஸிபிஷன்ல ஒரு ஸ்டால் போடலாம்னு நம்ம மேனேஜர் சொல்றாரு. ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி. அங்க எல்லா ஃபுட் ஐட்டமும் நம்ம மசாலால ரெடியானதா இருக்கும். ஸோ சாப்பிட வரவங்களுக்கு நம்ம மசாலா பத்தி ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்றாரு. அப்புறம் அங்கேயே ஒரு சேல்ஸ் கவுண்டர் போட்டு கேட்கறவங்களுக்கு அங்கேயே சேல்ஸ் பண்ணலாம்னு சொல்றாரு. செய்யலாமா? எவ்வளவு செலவாகுங்க? என்ன ஒரு 7.5 lakhs ஆகும்னு நான் நினைக்கிறேன். தாராளமா பண்ணலாங்க. நிச்சயமா நல்லதா இருக்கும். எக்ஸிபிஷனுங்கிறது 1 லட்சம் பேர் வந்துட்டு போற இடம் தானே. நீ போய் பேசு. நீ போய் பேசு. என்ன மாமா, என்னக்கா ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருந்துச்சு? அண்ணன், நீங்க முதல்ல உட்காருங்க. என்ன மாமா? கலை, நீயே சொல்லு. இல்ல பாரி, இனிமே நாங்க இங்கதான் இருக்க போறோம். அதனால மாமா இங்கே ஒரு தொழில் பண்ணணும்னு விருப்பப்படுறாரு. அவருக்கு ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நல்ல விஷயம் தானே. என்ன மாமா செய்யணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப நாளா டிராவல்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு ஆசை பாரு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சவுதிக்கு போயிட்டு வந்தான். அவன் இன்னைக்கு நம்ம ஊர்ல டிராவல்ஸ் கம்பெனி வச்சுதான் நடத்துறான். 10 காரு 2 வேனு ஓடுது. அவனும் ஜாம் இருக்கான். எனக்கு அந்த மாதிரி சென்னையில ஒரு டிராவல்ஸ் கம்பெனி வைக்கணும்னு தான் நினைக்கிறேன். நல்ல ஐடியா மாமா. நீங்க ஒரு பிசினஸ் மாடல் ஒன்று ரெடி பண்ணுங்க. ஆஃபீஸ் நம்ம எங்க போடலாம், எவ்வளோ அட்வான்ஸ், எவ்வளோ வாடகை இருக்கும், ஆரம்பத்தில் நம்ம எத்தனை வண்டிகள் வாங்க வேண்டியது இருக்கும், எத்தனை பேர் அங்கே வேலை பார்ப்பாங்க, முதல்ல நாம எவ்வளோ பணம் அதில் போடணும், அதுக்கடுத்து நம்ம எவ்வளோ போட வேண்டியது இருக்கும், எப்போதுலேருந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் வரும், நஷ்டம்னா அது எந்த மாதிரி இருக்கும், இதெல்லாம் எனக்கு தெளிவாக சொல்லிடுங்க. நம்ம நிச்சயமாக ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப சந்தோஷம் பாரு. நீ இவ்வளவு ஈஸியா இதை ஒத்துக்குவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. இதுல என்னென்ன இருக்கு? நீங்க என்ன வீணா செலவழிக்கவா பணம் கேக்குறீங்க? பிசினஸ் பண்றதுக்கு தானே பணம் கேக்குறீங்க. இன்னைக்கு நாங்க ஒரு எஸ்டாப்லிஷ்ட் கம்பெனியா இருக்கிறதுனால லோன்ல ஈஸியா அரேஞ்ச் பண்ணிடலாம். நீங்க சின்னதாவே யோசிக்காதீங்க, நல்லா பெருசாவே யோசிங்க. கண்டிப்பா தாமரை, இன்னையில இருந்து எனக்கு அதான் வேலை. இன்னும் 10 நாள்ல ஃபுல் ரிப்போர்ட் நான் சப்மிட் பண்றேன். தாமரை, வாங்க. என்ன மாப்ள, பெரிய மீட்டிங்கா இருக்கும் போல. நானும் வரலாமா? வாங்க போவரசு. இந்தப்பா,
சரியான நேரத்துல தான் வந்திருக்கீங்க. உங்ககிட்ட தான் இதை பத்தி முதல்ல சொல்லணும். உட்காருங்க. உட்காருங்க. என்ன மாப்பிள மீட்டிங் எல்லாம் பலமா இருக்கு. நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ஒன்றும் இல்லை பூவரசு, மாமா புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு சொல்றாரு. அதை பத்தி தான் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்க உங்க ஐடியாவை கொஞ்சம் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். என்ன தொழில் மாப்பிள? ஒரு 8-10 கார் வாங்கி 2-3 வேன் வாங்கி ஒரு டிராவல்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காரு. டிராவல்ஸ் தொழிலா? டிராவல்ஸ் கம்பெனி தான் பூவரசு. என் நண்பர் ஒருத்தர் டிராவல்ஸ் கம்பெனி வச்சு தான் நடத்துறாரு. நானும் கூட மாட இருந்திருக்கேன். எனக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதுல. அண்ணே ஊர்ல இருந்திருப்பீங்கண்ணே. இந்த ஊர்ல உங்களுக்கு எந்த அனுபவம் இருக்காதானே? எந்த ஊரா இருந்த என்ன பூவரசு, வண்டியும் காரும் ஒண்ணு தானே. அண்ணே வண்டி கார்லாம் ஒன்று தானே, ஆனால் ரோடு ஊரில் வேற வேற என்ன? அண்ணே இருக்க காலத்துக்கெல்லாம் டிராவல்ஸ் எல்லாம் ஒத்து வராது. அண்ணே இன்னைக்கு சென்னையில் நொடிஞ்சு போன ஒரு தொழில் இருக்குண்டா அது டிராவல்ஸ் தொழில் தானே. அண்ணே டிராவல்ஸ் தொழில் பண்ண நிறையா பேர் இன்னைக்கு டாக்ஸி டிரைவராக தானே வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. அதுலேயும் பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் களத்தில் இறங்கி வீட்டில இருந்து ஒரு ஃபோன் பண்ணோம்னா அடுத்த செகண்டே வீட்டுக்கு வண்டி அடிச்சு வச்சுருக்காங்க. அண்ணே எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட டிராவல்ஸ் கம்பெனி அந்த பெரிய பெரிய கம்பெனி கூட போயிட்டு விட முடியாமல் வண்டியை பூரா வித்துட்டு போயிட்டாங்கண்ணே. அண்ணே நீங்கள் எந்த தொழில் வேணாலும் ஆரம்பிங்கண்ணே, தயவு செய்து இந்த டிராவல்ஸ் தொழில் மட்டும் வேணவே வேணாம்ண்ணே. அண்ணே ஏதோ அனுபவத்தில் தெரிஞ்சதை சொன்னேன், நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆமாங்க பூவரசு, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே இப்போ ஞாபகம் வருது. நம்ம கார் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம தெருவில் தான் ஒரு டிராவல்ஸ் கம்பெனியில் வண்டி எடுத்துட்டு இருந்தோம். இப்போ அந்த கம்பெனியே இல்லை, திடீர்னு இழுத்து மூடிட்டு போயிட்டாங்க. சரிங்க பூவரசு. இங்கே பாருங்க மாமா, நீங்க வேற ஏதாவது தொழிலை பத்தி யோசிங்க, டிராவல்ஸ் மட்டும் நமக்கு வேணாம் மாமா. அப்புறம் தாமரை இன்னைக்கு கோயம்பேடு பழம் மார்க்கெட்டு தான் சவாரி போயிருந்தேன். அங்கே ஜெரி பழம் ஒரு டப்பா வாங்கினேன். சரி நம்ம ஆதவ மருமனுக்கு ரொம்ப பிடிக்குமேண்டு வந்து கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன். ஏன் பூவரசு 2 நாளைக்கு ஒரு தடவை இப்படியே ஆதவனுக்கு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டே தான் இருப்பீங்களா? பாப்பல நான் வீட்டில் பொண்ணு வச்சிருக்கேன்ல, அப்பப்ப மருமனுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து ஐஸ் வச்சா தானே நல்லது நடக்கு. சரி மாப்பிள்ள நீங்க பேசிட்டு இருங்க, நான் கிளம்புறேன். இருங்க, சாப்பிட்டு போங்க. இல்லப்பா நான் சாப்பிட்டேன். அப்புறம் அண்ணே கொஞ்ச நாளைக்கு மெட்ராஸ் நல்லா சுத்தி பாருங்கண்ணே. என்ன தொழில் பண்ணலாம்னு அழைச்சி பாருங்க, அப்பதான் என்ன தொழில் பண்ணலாம்னு ஒரு முடிவு கிடைக்கும். அண்ணே இங்க சென்னையில் ஆரம்பிச்ச தொழிலை விட ஆரம்பிச்ச உடனே மூடுற தொழிலான நிறைய நடக்குது. அதனால பார்த்து நல்ல தொழில யோசிங்க. வரேண்ணே வரேங்க. சரி வரேன் மாப்பிள்ள வரேன். பாரி, பூவரசு சொன்னதை நீ சீரியஸா எடுத்துக்காத. எந்த தொழிலும் அதை நடத்துறவங்க கையில தான் இருக்கு. உங்க மாமாவுடைய சாமர்த்தியம் யாருக்குமே வராது. இவர் இந்த டிராவல்ஸ் கம்பெனியை நடத்தட்டும். இல்லக்கா, பூவரசுக்கு சென்னை அத்துப்படி. நிறைய ஆட்கள் கூட அவருக்கு இங்கே நல்ல பழக்கம் இருக்கு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவர் சொன்னா கண்டிப்பா கரெக்டாக தான் இருக்கும். நானே என் சம்பந்தமான எல்லா விஷயத்தையுமே பூவரசுட்ட ஒரு வார்த்தை கேட்டு தான் முடிவு பண்ணுவேன். ஆமா, நீங்க வேற ஏதாவது நல்ல தொழிலா யோசிங்க. பூவரசு சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் அலைஞ்சு தெரிஞ்சு நல்ல ஐடியா வைக்கோங்க. சரிம்மா, எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். தாமரை குடிக்க ஏதாவது கொண்டு வாங்க. கொண்டு வரேங்க. என்னங்க இப்படி ஆயிடுச்சு? ஏன் உன் தம்பிக்கு அறிவே கிடையாதா? எதையுமே சுத்தமா சிந்திக்க மாட்டானா? ரோட்ல போற வரவன், தேங்காய் விற்கிறவன், மாமே மச்சே எவன் சொன்னாலும் கேட்பானா? பூவரசு என்னமோ எனக்கு அனுபவம் இருக்கான்னு கேட்கிறேன். அவன் என்ன ஃபிளைட்டா ஓட்டுறான், மினி லாரி தானே ஓட்டுறான். இவனுக்கு என்ன உலகத்துல இருக்க எல்லா பிசினஸை பத்தி தெரியுமா? ஐயோ, என்ன திரண்டு ஒரு நேரத்து தாலியை உடைச்சிட்டு போயிட்டானே. படுவாய்ப்ப படுவாய்ப்ப. அக்கா எல்லா வேலையும் நீங்களே பண்ணிட்டு கொடுங்க, நான் அட பண்றேன். சின்ன வேலை தானே, இத கூடவா நான் பார்க்க மாட்டேன். சரிக்கா, அப்ப நான் கடைக்கு போய் பால் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா.
ரைட்டா? ம். ரீட்டா, இந்த தெரு கடைசியில தான் பூவரசு வீடு இருக்கு. நம்ம மேரி அங்கதான் இருக்கா. ஓ, நம்ம மேரி மறைஞ்சு வாழற கோட்டை இங்கதான் இருக்கா? ரீட்டா, சீக்கிரம் வண்டி வந்து உட்காரு. ரீட்டா, அதோ வரா பத்தியா? அவ பேரு உமா. இவ அந்த பூவரசோட 2வது சம்சாரம். இவளை பிடிச்சுதான் நீ அந்த வீட்டுக்குள்ள போகணும். ஐயா, அத நான் பாத்துக்கிறேன். ரீட்டா, நீ எவ்வளவு சீக்கிரம் அது மேரியா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறியோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு நல்லது. என்னால ரொம்ப நாள்லாம் காத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஆல்பர்ட் ஐயா, 2 நாள் டைம் கொடுங்க. அவ மட்டும் மேரியா இருந்தா 2 நாள்ல உங்க கால்ல விழ வைக்கிறேன். சரி, நான் கிளம்புறேன். நீ உன் வேலையை ஆரம்பி. சரிங்க ஐயா. தண்ணி, யாராவது குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க. தாகமாரி. அம்மா, என்னமாச்சு? அம்மா, யார் பண்ணீங்க? அம்மா, எழுந்திருங்கம்மா. ஐயோ, யாராவது வாங்கல? யாராவது இருக்கீங்களா? யாராவது வாங்கல? அம்மா, ஐயோ, அம்மா, எழுந்திருங்க. என்னம்மா, என்னாச்சு? மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. கொஞ்சம் தண்ணி கொடுங்க. சரிம்மா. கண்ணு திறங்க, கண்ணு திறந்து பாருங்க. அம்மா, யார் பண்ணீங்க? ஐயோ, சீக்கிரம் வாங்கண்ணே. சீக்கிரம் கொஞ்சம் கையில ஊத்துங்க. போதும் போதும். கண்ணு முடிச்சு பாருங்க. எழுந்துருங்க. தண்ணி. ஐயோ, அண்ணா, தண்ணி கொடுங்க. என்னங்க, குடிங்கக்கா. பாத்து பாத்து பாத்து, மெதுவா. அக்கா, நீங்க யாருக்கா? இப்படி திடீர்னு ரோட்ல மயங்கி விழுந்துட்டீங்க. உங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது முடியலையா? உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா சாப்பிட்டுதான் 3 நாள் ஆச்சு. சாப்பிட்டு 3 நாள் ஆச்சா? சாப்பிடாமலாம் இப்படி வெளியில அலைஞ்சிட்டு இருக்கீங்க? என்னம்மா செய்யறது? நானும் ஏதாவது வீட்டு வேலை கிடைக்கும், வேலை செஞ்சு சாப்பிடலான்னு 3 நாளா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். வேலையே கிடைக்க மாட்டேங்குதுமா. நீங்க எந்த ஊருக்கா? புருஷன் புள்ளக்குட்டிங்கன்னு யாருமே இல்லையா? தனியாவா இருக்கீங்க? எங்க ஊரு நாகர்கோவிலுக்கு பக்கத்துலமா. புருஷன் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. புள்ள குட்டிங்களும் இல்லை. நான் நல்லா வீட்டு வேலையெல்லாம் செய்வேம்மா. வயிற்றுக்கு ஒரு வேளை சாப்பாடும் தங்குறதுக்கு ஒரு இடம் கொடுத்தா போதுமா. துவைக்கிறதுல இருந்து சமைக்கிறது வரைக்கும் எல்லா வேலையும் நானே பார்த்துப்பேம்மா. உனக்கு புண்ணியமா போகும். உன் வீட்லயே எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுமா.
பாப்பா, என் பேரு ஆல்பர்ட், உன் பேரு அகல்யா, உங்க அத்தை பேரு தாமரை, சித்தி பேரு உமா.